பேசுறீங்களே, திரும்ப வந்து நிக்கிறாமா? என்ன கொலை பண்றதுக்காக வந்துக்கலாம் பாரு. தம்பி தம்பி, நான் கொலை செய்யறதுக்காக வரலீங்க. என்னென்ன விஷயம்? பக்கத்து ஒரு வேலு பண்ணையார் கூப்பிட்டு அனுப்பினாருன்னு போனேன். எப்படியோ தெரியல, ராத்திரி நம்ம வீட்டுல நடந்த அத்தனை விஷயத்தையும் சொன்னாரு. சொல்லிட்டு உன் ஜப்திக்கு காரணம் அப்ப இல்ல மகன்தான், உனக்கும் ஊருக்கும் நல்லவனை போல நடிச்சு அத்தனை அக்கிரமத்தையும் அவன் தான் செஞ்சுட்டு வரான்னு கேள்விப்பட்டேன். என்னால பொறுக்க முடியல. அதனால இந்த பணத்தை கொண்டு போய் அவங்க அப்பா மூஞ்சில வீசி எரிஞ்சிட்டு அந்த மகனுடைய கையையோ காலையோ வெட்டி எடுத்துக்கிட்டு வா. இன்னும் தலைனாரு. நான் வரலன்னா வேற யாரையாவது அனுப்பிடுவாருன்னு பயந்து நானே முடிச்சுட்டு வரதா சொல்லிட்டு வந்து சொல்லுங்க. இந்தாங்க தம்பி, உங்க கையகால வாங்கறதுக்காக எனக்கு கொடுத்த பணம் நீங்களே வச்சுக்கீங்க. என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு வேண்டாம். இந்தாங்க அறிவார். அப்பா பாத்தீங்களா, பழி வாங்காம மன்னிச்சிங்க, அவர் மனுஷனா மாறிட்டாரு. ஆமா தம்பி, கையில அருவாளோட பார்த்த உடனே நான் சந்தேகப்பட்டுட்டேன். நீ சொன்னது வாஸ்தவம் தான். நீ சொல்றது ரொம்ப சரி. பாத்தீங்களா உங்களுக்கும் என் பிள்ளைக்கு உள்ள வித்தியாசத்தை? நீங்க மனுஷனை மிருகமாக்குனீங்க, என் மகன் மிருகத்தை மனுஷனாவே மாத்திட்டான். சிவகாமி, முத்தைய குருசாமி மாத்திரம் மாத்தன, இந்த மிருகத்தையே மனுஷனா மாத்திட்டா உன் பிள்ளை. உன் பிள்ளை என்ன, நம்ம பிள்ளை. மகளுக்கு நலுங்க கூப்பிட்டாங்க, நாங்க போயிட்டு வரோம். வாக்கா போல. வேலு, வேலு, வணக்கம். எங்க வந்த? தந்துட்டு போக வந்தேன். இது என் கையை காலை வெட்ட சொல்லி நீங்க குருசாமிக்கு கொடுத்த பணம். அவனே வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான். அப்படியா? அதோட இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டு போக வந்தேன். என்ன? சந்தர்ப்பத்தாலதான் நாம மோதும்படி ஆயிடுச்சு. அதுவும் உங்களால் தான். நான் அதை அப்பவே மறந்துட்டேனே. ஆனா நீங்க மட்டும்தான் இன்னமும் என்ன விரோதியா நினைக்கிறீங்க. மிஸ்டர் வேலு, இப்படித்தான் பல பேர் தனிப்பட்ட விரோதத்தை தீர்த்துக்கிறதுக்காக ஒண்ணும் அறியாத அப்பாவி ஏழைகளுக்கு பணத்தை கொடுத்து அவங்களுக்குள்ள மோத விட்டுட்டு இவங்க மட்டும் நாட்டுல நல்லவங்க பேரோட நிம்மதியா சுகமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. உங்களை கையெழுத்து கும்பிடுறேன், தயவு செய்து நீங்களும் அப்படியெல்லாம் செய்யாதீங்க. பேச்சருக்கு நீயா நான் பார்த்துடுவோம். அப்ப ஒண்ணு செய்யுங்களேன். என்ன? மோதியே தீரணும்னா இடத்தையும் நேரத்தையும் நீங்களே சொல்லி அனுப்புங்க. நம்ம 2 பேரும் தனியா சந்திப்போம். ரெடி, சந்திப்போம்.
மிஸ்டர் வேலு, நீங்க தேவைப்பட்ட கிடைச்சாச்சா? பத்திரம் என்ன சொல்லி அனுப்புங்க, வந்து தந்துட்டு போறேன். எனக்கு பயமா இருக்கு. அக்கா, விஜயா, சத்தம் போடாம நடக்க. கொண்டாங்க, கொண்டுட்டு தான் வருவேன். அவன் என் எதிரி. நடங்க, வீட்டுல போய் பேசிக்கலாம். விஜயா, என்னை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். நடக்க. உனக்காகத்தான் வரேன். வந்துட்டீங்களா? எங்க போயிருக்கீங்க? அங்க என்ன நடந்துச்சு? சொல்லுங்க. விஜயா, அங்க என்னமா நடந்துச்சு? நீயாவது கொஞ்சம் சொல்ல. கொலை செய்ய போன உன் கணவரை தடுத்து கூட்டியாந்து. என்னங்க விஜயா, சொன்னதெல்லாம் உண்மைதானா? ஆமா, என்னைக்காவது ஒரு நாள் அவனை கொண்டாம விட மாட்டேன். நான் இருக்கிற வரைக்கும் அப்படி நடக்க விட மாட்டேன். காரணம், அவர் இல்லைன்னா எனக்கு வாழ்வே இல்லை. அப்போ உனக்கும் அவருக்கும் சம்பந்தம் இருக்கு. விஜயா, பொறுமையா கேடு. அத்தா அவரை கொண்டுட்டு தூக்கு மேடைக்கு போயிடுவாரு. அவரோட நீயும் உடன்கட்டு ஏறிடுவ. அப்புறம் எங்கது? ஓ, நான் என்னமோ உனக்கும் அவனுக்கும் லவ்வுன்னு பயந்துட்டேன். இப்ப சொல்லுங்க, நீங்க அவரை கொலை செஞ்சுட்டா நான் வாழ முடியுமா? முடியாது, முடியாது. அப்படின்னா இதையும் ரிவல்வரையும் இப்பவே எடுத்துக்கிட்டு போய் போலீஸ்ல ஒப்படைச்சிடுங்க. ஆமாங்க, விஜயா சொல்றது நல்லதா தான் தோணுது. அப்படியே செஞ்சிடுங்க. அப்படியே செஞ்சிடலாம். இருந்தாலும் இன்னும் உங்க மனசு மாறலையா? அப்படின்னா இப்பவே நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். என்னங்க, அவளை சமாதானப்படுத்துங்க. பிடிவாதக்காரி போனாலும் போயிடுவா. விஜய், நீ போகாதே. வீட்டுல இருக்கிறதா முக்கியம். உன் சந்தோஷம் தான் முக்கியம். விஜயா, எனக்கு நீதான் முக்கியம். உனக்காக துப்பாக்கிகளை போலீஸ்ல கொண்டு போய் இப்பவே ஒப்படைச்சிடுறேன். சந்தேகப்படுறியா? சத்தியமா ஒப்படைச்சிடுறேன். போதுமா? போமா உள்ள. விஜயா, நீயே என் விரோதிக்கு வேண்டியவளா வருவேன் நான் நினைக்கவே இல்லை. ஏங்க, நம்ம குடும்பத்தின் அமைதியை கலைக்க வந்த அந்த விரோதி யாருங்க? பக்கத்தூர் பண்ணையார மகன் துரைசாமி மகன். என்ன நடந்துச்சு? வயல்ல என்னோட வரிச்சண்டைக்கு வந்தான். காவேரி, மானத்தை விட்டு சொல்றேன், என்ன வீடு வந்து அடிச்சுட்டான். டேய், என் மச்சினைக்கா உனக்கு நேரா நீட்ட துப்பாக்கிய போலீஸ்ல ஒப்படைக்கிறேன். ஆனா இதோட உன்னை விட்டுடுவேன் நினைக்காதே. என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு அறுவாள கொண்டாவது உன்னை கண்ட தொண்டமா வெட்டி அதே வாய்க்கா வரப்புல போட்டு பொழிக்கல. என் பேரு வேறு பண்ண. என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு அறுவாள கொண்டாவது உன்னை கண்ட தொண்டமா வெட்டி அதே வாய்க்கா வரப்புல போட்டு பொழிக்கல. என் பேரு வேறு பண்ண.